இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மேலும் பேருந்துக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியமும் ஏற்படும். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தற்குறிங்கன்னு சொல்லி தற்குறி விஜய் நினைச்சிட்டாருன்னே நினைக்கிறேன். முதல் மாநாட்டில் இலவசமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ போக்குவரத்து துறை அவ்வளோ நட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. ஆனாலும் எல்லா பெண்களுக்கும் எல்லா பஸ்ஸும் இலவசமாக. எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இலவசத்தை காட்டினா ஏமாந்துடுறாங்கன்னு தெரிஞ்சு அதையே தான் இவரும் பண்ணுவார்னா இவருக்கு எதுக்கு மாற்றி ஓட்டு போடணும்? அதாவது மக்களே சிந்திச்சு வாக்கு போடுங்க. இலவசம் சொல்கிற ஒருத்தனை கண்டிப்பாக அவளாம் உங்கள் தொகுதிக்குள்ளே வந்தானா செருப்பால் அடிங்க.